மகாபாரதத்துல அஸ்வமேத பருவத்துல தர்மத்தை சார்ந்த ஒரு அழகான கதை இருக்கு. சுசீலருங்கிற ஒரு அந்தணரும் அவரது மனைவி, மகன், மருமகள்னு ஏழ்மையில இருக்கிற ஒரு குடும்பம் இருந்தது. பல நாள் பட்டினிக்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் சத்து மாவு கிடைச்சது. அத 4 பேரும் சாப்பிட்டு பசியாறலாம்னு நினைச்சு சாப்பிட உட்காரும் போது ஒரு அதிதி, அதாவது ஒரு விருந்தினர் வந்து சாப்பாடு இருக்கான்னு கேட்க, சுசீலரும் தன்னுடைய பங்கை முதல்ல கொடுக்க, அதுல அவருடைய பசி அடங்காம தன்னுடைய குடும்பத்தாரோட சம்மதத்தோட எல்லா உணவையும் அவருக்கே கொடுத்து அவங்க எல்லாரும் பட்டினியா இருந்தாங்க. அங்க விருந்தாளியா சோதிக்க வந்த தர்மதேவர் அவங்களுடைய தர்மத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கிறார். அந்த உணவு சிந்திய இடத்துக்கு வந்த ஒரு கீரிப்புள்ள கீழே கிடந்த அந்த மாவு மேல உருண்டது. அப்படி கீழே விழுந்து உருண்டதுல ஒரு பக்கம் மாத்திரம் தங்கமா மாறினதை பார்த்து முழு உடலும் மாறணும்னா இதே மாதிரி தர்மம் நடந்த இடத்துக்கு போய் கீழே விழுந்து உருளணும்னு நினைச்சது. அந்த சமயத்துல பாண்டவர்களோட யுதிஷ்டிரர் மிகப்பெரிய அஸ்வமேத யாகத்தை நடத்தினார். எல்லாரும் வியக்கிற அளவுக்கு அங்க தானங்களை கொடுத்தார். கீரிப்பிள்ளை அங்க போய் உருண்டது. அதனுடைய உடம்பு தங்கமா மாறல. யுதிஷ்டிரர் கிட்ட போய் தானத்தையும் தர்மத்தையும் விளக்கி சொல்லித்து, யுதிஷ்டிரா, சுசீலரோட தர்மத்துல தியாகத்தோட மதிப்பு தெரிஞ்சது, இங்க தானத்தோட மதிப்பு தான் பெருசா தெரிஞ்சதுன்னு சொல்லி, என்னுடைய உடம்பு தங்கமா மாறாததுதான் இதுக்கு சாட்சின்னு சொல்லிட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்பி போச்சு. இதத்தான் ஔவையார் ஆத்திச்சூடியில 9ஆம் வரியில ஐயமிட்டுன், அதாவது ஐயம் இட்டு உண்ணுன்னு சொல்லியிருக்கார். பசியால தேட வர்ற எளியவர்களுக்கு கொடுத்த பின்னாடிதான் நாம உண்ணணுங்கிறதையும், தானத்தோட மதிப்பை விட அந்த தர்மத்துல தியாகத்தோட மதிப்பு தான் போற்றக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்றார். எண்ணம் எழுத்து நைத்ருவன்.